வணக்கம். இது பொய்யாமொழி டாக்கீஸில் நான் உங்கள் கூட சசி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று டெல்லியில் நடந்த ஐபிஎல் மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக வந்து டெல்லி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாமல் லக்னோ வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. ஸோ வந்து இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து ரிஷப் பண்ணிட்டு வந்து லக்னோ போயிட்டார். லக்னோவில் வந்து கேஎல் ராகுல் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து கேஎல் ராகுல் விளையாடலை. அதுதான் வந்து ஒரு நோட்டு, முக்கியமான நோட்டு. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பவுலிங் பண்ணாங்க, லக்னோ வந்து பேட்டிங் பண்ணாங்க. ஒரு வழியாக அந்த ஈடம் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஓப்பனரே யாரும் இல்லை. கிட்டத்தட்ட 4 ஃபாரின் பேட்டரையும் பேட்டராக யூஸ் பண்ணிட்டாங்க. ஈடன் மார்க்ரம், அதுக்கப்புறம் வந்து நம்ம நிக்கோலஸ் பூரன், மிட்ச் மார்ஷி, அதுக்கப்புறம் வந்து டேவிட் மில்லர். ஆக்சுவலாக 4 பேருமே சூப்பராக விளாண்டாங்க. அதில் மார்க்ரம் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டார். ஸோ வந்து மிட்ச் மார்ஷ் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் ஒன்று கொடுத்தாரு. பயங்கரமாக விளாண்டார். டெல்லியில் இருக்கப்போ அந்த பிச்சு ஸ்கிட் ஆகிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டார் டெல்லியில் விளாடும்போது. ஆனால் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து மிட்ச் மார்ஷ் பயங்கரமாக விளாண்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த நிக்கோலஸ் பூரனோட அந்த ஒரு என்ன மாதிரி ஒரு ஹிட்டர்ப்பா, சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் பொட்டிக்கு 62 மீட்டர் தான் பவுண்டரியான். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப பவுலர் எல்லாத்தையும் பார்க்குறப்ப பாவமாக இருந்தது. பட் ஆனால் நிக்கோலஸ் பூரன் வந்து 17 ரன்னில் இருக்கும்போது கேட்ச் ஒன்று ட்ராப் பண்ணாங்க. அது வந்து முக்கியமானது. அதனால தான் ஒரு 65 75 சம்திங் அடிச்சிட்டாரு. இல்லைனா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்டார்ட்லாம் பார்க்கும்போது நிக்கோலஸ் பூரன் அதுக்கப்புறம் மிட்ச் மார்ஷ் விளாட பார்த்தா 250 260 வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ பயங்கரமாக ஒரு புல் பேக் கொடுத்தாங்க. குல்தீப் யாதவோட ஒரு பவுலிங் சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் அடித்தாலும் குல்தீப் வந்து தனியாக துண்டாக தெரிஞ்சார். ஏன்னு கேட்டால் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர், அவர் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுக்க ஒரு பிளேயர் அப்படின்றத காட்டினார். ஸோ ஓவராலாக வந்து அதுவே வராது அப்படின்னு டப்பு கேட்டுறப்போ ஒரு 200 வராது அப்படின்றப்போ பயங்கரமாக மில்லர் வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்து முடிச்சு கொடுத்தாரு. ஒரு 207 கொடுத்தாங்க. ஸோ வந்து இதில் வந்து அடுத்து வந்து லக்னோ வந்து டெல்லி ஸ்டார்ட் பண்ணுறப்போ சரி ஓகே அவ்வளோதான் அப்படின்னு ஜேஎஸ் பிரசர் மாதிரி ஃபஸ்ட்லேயே வந்து சூப்பராக ஷர்துல் தாக்கூர் பாவங்க. சிஎஸ்கேலாம் வந்து எப்படி சொல்கிறது, சிஎஸ்கே டீமை பற்றி என்ன சொல்கிறது, நல்லா விளாண்டா விட்டுறாங்க. அதுக்கு அது நல்லா ஷர்துல் தாக்கூராக இருக்கும், தீபக் சாகராக இருக்கட்டும், மாதிரி நல்லா விளாட்ற பிளேயரில் விட்டுறாங்க. ஏன் சுரேஷ் ரெய்னா தூக்கி வெளில போடல கேட்டால் வந்து இது பண்ணால் ஃபிட்னஸில் அப்படி இப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ வந்து ஷர்துல் தாக்கூரை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ரீசெண்டாக 5 டிராஃபிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக செஞ்சிருந்தார் ஷர்துல் தாக்கூர். பட் ஆனால் வந்து ஏதோ என்ன தேவைப்படுது தெரியல. ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸிக்கு முக்கியம் நல்லா விளாட்ற பிளேயரை விட்டுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஷர்துல் தாக்கூர் சூப்பர் பாலர், சூப்பர் பட் யூஸ்ஃபுல்லான பேட்டரு. ஸோ வந்து சூப்பராக ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஃபஸ்ட் ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் சரி படப்படன்னு விக்கெட் விட்றப்போ சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா அஜித்தோ சர்மான்னு ஒரு பேட்டர் வந்தார்ப்பா. லாஸ்ட் சீசனில் பஞ்சாயத்துக்கு அதாவது அஜித்தோ சர்மான்றது வேற ஒரு பிளேயர் எடுக்கிறது பதிலாக அதே பேரில் இருக்கிறதுனால இந்த பிளேயர் எடுத்தாங்க லாஸ்ட் சீசனில். யாருனே தெரியாமல் இன்னொருத்தன் எடுத்து அது மாதிரி வந்தவர் தான் அஜித்தோ சர்மா. பட் ஆனால் வந்து அவர் கொடுத்த லாஸ்ட் இயரில் ஒரு இம்பாக்ட் ஒன்று கொடுத்தாரு ஒரு மேட்ச்சில் வந்து பஞ்சாபுக்கு. அதே இம்பாக்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே பயங்கரமாக முடிச்சுது. கிட்டத்தட்ட நமக்கே பார்க்கும்போது கிட்டத்தட்ட முக்கியமான 9 விக்கெட் வந்து மணிமார் சித்தார்த்தன் தமிழ்நாடு பிளேயர் சூப்பராக போட்டார். பயங்கரமாக இருந்தது இப்போ அவரோட பவுலிங்கு. இது மாதிரி தமிழ்நாடு பிளேயர் நல்லா பண்ணுறதை பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப் பந்த் தாங்க இதில் வந்து ஒழுங்காக பேட்டிங் பண்ணல, ஒழுங்காக கீப்பிங் பண்ணல, ஒரு கேட்ச் விட்டார். குரூஷியல் டயத்தில் கடைசியில் வந்து ஒரு கடைசியில் இந்த கடைசி ஓவரில் ஒரு ஸ்டம்பிங்கை மிஸ் பண்ணியிருப்பார். அது வந்து இது பண்ணியிருந்தா பயங்கரமாக லக்னோ வின் பண்ணியிருப்பாங்க. லக்னோ தோற்றதுக்கு காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பந்த் தான் சொல்ல வரேன். அதே மாதிரி டெல்லி வின் பண்ணது காரணம் அஜித்தோ சர்மான்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து 27 கோடியா 26 கோடி அம்பட்டு ஊற்றிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து அடுத்த மேட்ச்சில் நல்லா பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். உங்களோட கருத்து என்னவோ அதை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி.